ஒரு பதார்த்தம் எப்பொழுது அசுத்தமாகிறது என்றால் கடவுளுக்கு படைக்கின்ற பதார்த்தம், அவன் சொல்ற கடவுளுக்கு, நம்ம அல்லாவுக்கு அல்ல, குழப்பிடாதீங்க. பன்றி மோத்தலினாலும், கோழி சிறகின் காற்றினாலும், நாய் மோத்தலினாலும், சூத்திரன் தொடுவதாலும் பாத்திரம் பதார்த்தம் அசுத்தமாகிறது என்று மனு அத்தியாயம் 36 வெர்சன் 144. எப்படி? சூத்திரன் அதாவது பிராமணன் அல்லாதவன், மோஸ்ட்லி 90% ஆஃப் தி இந்தியன்ஸ், அவன் தொடுவதாலும், பன்றி மோத்தலினாலும், கோழி சிறகின் காற்றினாலும், நாய் மோத்தலினாலும் ஒரு பதார்த்தம் அசுத்தமாகிறது என்று அவனுடைய வேத புத்தகத்தை எழுதி அதை வைத்து எங்களை கோர்ட்டிலே சத்தியம் செய்ய சொல்லுவான். இதுவரை நான் செய்ததே இல்லை. நமக்கு நஜீஸ் பண்ணி மலம், இது அவனுக்கு நஜீஸ் தமிழ. ஏண்டா அங்க போய் உன்னை நஜீஸ் ஆக்கிற, இங்க வா, நெஞ்சோடு நெஞ்சணைச்சு உனக்கு நாங்க தோளோட தோல் கொடுத்து உள்ள கூட்டிட்டு போறோம். நாங்க காத்துக்கிட்டு இருக்கும் போது உன்னுடைய மார்க்கத்தையும் உன்னுடைய பிறப்பையும் உன்னுடைய பெற்றோரையும் கற்பழந்தவர்களாக்குகின்ற அந்த மார்க்கம் உனக்கு தேவைதானா என்று பகுத்தறிவுள்ள யாரை பார்த்து கேட்டாலும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார். அவன் உள்ள நுழைஞ்ச உடனே அவனுக்கு விபூதி கொடுக்கும்போது இப்படி கொடுப்பான், இவனுக்கு கொடுக்கும்போது சூத்திரவாளைய சம்ஹாய நமக, இந்த சன் ஆஃப் பாஸ்டார்டினால் ஏற்பட்ட தீட்டிலிருந்து என்னை விலக்கி வைப்பாயாக என்று சொல்லித்தான் கொடுப்பான். ஏன் போய் உங்க அம்மா கற்ப அங்க விக்கிற, எங்கள்கிட்ட வா, we will enjoy, ஒரே மறை, ஒரே இறை, ஒரே முறை. நீ போய் அங்க ஏன் போய் எங்களை பள்ளியாசல அஜர் தெரிஞ்சு சூத்திரன்னா அடிச்சு குருமா போட்டு குடிச்சு போடுவோம். So we will explain to them with proper magnanimity. அத அவங்க நேரா கேட்டுட்டு நம்ம மார்க்கத்தை ஏத்துக்குவாங்க. சரி, இந்த கோர்ட்ல இந்த வழக்க போட்டோம். நான் என்ன பண்ணேன், இந்த சுலோகனை தூக்கி போட்டு, இது அன்டச்சபிலிட்டின்னு ஒரு ஆக்ட் இருக்குது எங்க ஊர்ல, ஐபிசி செக்ஷன் 47. அதுல அன்டச்சபிலிட்டின்னு ஒரு ஆக்ட் இருக்கு. அந்த ஆக்டின் கீழ் ஒருத்தனை நீங்க பார்த்து டே பறையான்னு சொன்னீங்கன்னா உடனே உள்ள பிடிச்சு முடிடுவான். 7 வருஷம் எவிடன்ஸ் கிடையாது, அவன் சொன்னதா எவிடன்ஸ். புரியுதா? இந்த சட்டத்துக்குள்ள யாரையும் என்ன பண்ணிடுவாங்க, போட்டுருவாங்க. ஏன்னா எங்க ஊர்ல சுஜாதான்னு ஒரு நடிகர் இருந்தா, பேட்டி கொடுக்கும்போது அவன் என்ன பண்ணா, ஆளுங்கட்சிக்காரனுக்கு அவன் டொனேஷன் கொடுக்கல போல இருக்கு. பேட்டி கொடுக்கும்போது அவன் என்ன சொல்லி போட்டா, வீட்டுல இப்படித்தான் இருப்பீங்க ஆகும்போது, இல்ல இல்ல நான் பறச்சி மாதிரி இருக்கேன். இவளை பிடிச்சி போடுறான்னு ஐபிசி செக்ஷன்ல சூ பண்ணிட்டாங்க. அப்புறம் போய் முதலமைச்சர் பணம் கொடுத்தா எப்படி வெளியே வந்துட்டான். சரி, அப்போ அத ஒரு பரட்சியை பிடிச்சி கேஸ் போட்டான். பரட்சின்னு சொல்லி எங்க ஜாதியை இழிவுபடுத்திட்டான். அவளை பிடிச்சி உள்ள போட்டீங்கல்ல, அதே சட்டத்தின் கீழ் இந்த மனு சாஸ்திரத்தை எழுதியவனும் அதை வைத்திருக்கிற சங்காச்சிராரையும் கைது செய்யுங்களான்னு ஒரு வாரண்டை கேட்டேன். இதை கேட்ட உடனே என்ன பண்ணா, உடனே பிரசிடென்ட் ஆபீஸ் இருந்தோம், அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா 2 பேரும் பூந்து முதல்ல இந்த திருக்குறான் தடை வழக்கையும் இதையும் அர்ஜென்டா வாபஸ் வாங்கிட்டு ஓடிக்கிட்டான். எப்படி? அவன் மார்க்கம் எனக்கு தெரியலனா நம்ம எப்படி சொல்றோம், இசைக்கேல் 23 என்பது சவுத் ஆப்பிரிக்காவில் பைபிளின் சில பகுதிகள் தடை செய்யப்பட்ட விட்டன என்று நாம் சொல்லுகின்றோம். ஆனால் நம்மள என்ன சொல்லி போடுவாங்க, அன்டச்சபிலிட்டி ஆக்ட்ல திருக்குறானை தடை செஞ்சிருச்சுமா. அந்த வார்த்தையை கேட்டுட்டு அந்த மண்ணுல நம்ம இருக்கலாமா? நான் என்ன பண்ணேன், இத